இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த 10.5 வரணும் அப்படின்னா இந்த கேஸ்ட் சர்வே அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகும்ன்றது அவரோட பாயிண்ட். ஆனா அப்படி வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை இந்த கேஸ்ட் சர்வே எடுத்தா 10.5க்கு அவங்களுக்கான தீர்வு கிடைச்சிருமா? சரி, இந்த கேஸ்ட் சர்வே எடுப்போம். எடுத்தா என்ன கண்டுபிடிப்போம்? யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்றதை கண்டுபிடிப்போம். அது ஆர்டிஐலே கிடைச்சிருச்சு. இதுக்கு நீங்க வெளியே போய் ஊரா போய் யார் என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாமல் நீங்கள் சர்வே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்யூனிட்டியினுடைய ஆர்டி ரிசர்வேஷனில் அவங்க ரிசர்வேஷனை எவ்வளோ அனுபவிக்கிறாங்க அப்படின்ற இடத்துல இருந்து இருக்குது. இது தீர்ப்புலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க அந்த டிடி நெக்ஸ்ட்டில் வந்த அந்த இதை தான் நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. டிடி நெக்ஸ்ட்டில் திரு கார்த்திகேயன் அவர்கள் வெளியிட்ட அந்த ஆர்டிஐ, அது வேற ஒருத்தர் போட்டது, கார்த்திகேயன் சார் அது ஆர்டிக்கலாக மாற்றியிருந்தார். அந்த டேட்டா இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பக்கம் 72 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பக்கம் 72ல் பேரா 67 என்ன சொல்கிறாங்க? தி ரெஸ்பாண்டன்ஸ் ஆல்சோ பேஸ்டு சர்டைன் டேட்டா அப்டைன்ட் அண்டர் ஆர்டிஐ. 2019 20 எம்பிபிஎஸ் சீட் 4193, 960 பேர் எம்பிசி. இதில் வன்னியர்கள் எத்தனை பேர்? 515 பேர். விச் மீன்ஸ் எம்பிசியில் 50% இடங்கள் வன்னியர்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். சரி, இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. பர்டிகுலர்ஸ் ப்ரொவைடட் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார் தி இயர்ஸ் 2018 to 20 obtained under RTA Act appear to paint a particular picture of better access and representation of members of Vannier community over their compatriots belonging to the other communities within MBCs and DNC. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க? இதில் வெறுமனே பிளாட்டண்ட்டாக வன்னியர்களுடைய எல்லாத்தையும் தவிர்க்கலை. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய நிலை பற்றி ஒரு டேட்டா கொடுக்கப்படுகிறது. அந்த டேட்டா நீதிமன்றம் மறுக்குது. ஏன்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக வேணும்னே தயாரிக்கப்பட்ட டேட்டா மாதிரி இருக்குது. ஆனால் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா 1952 2021 வரைக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு 520 எம்எல்ஏக்கள் வன்னியர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அசம்பிளிக்கு 35 எம்எல்ஏ. இதே காலகட்டத்தில் 90 எம்பிக்கள். இவ்வளவு பேர் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி. அப்போது இப்போ என்ன வெளிப்பாடு வருகிறது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்லேயே, அப்போது பொலிட்டிக்கலி இவ்வளவு ரெப்ரசன்டடாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டிஸுக்கு ஏன் இன்னும் அதிகமான இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது அப்படின்றதுக்கு இன்னும் மோர் குவான்டிஃபைபிள் டேட்டா தேவைப்படுகிறது. அப்போ வெறுமன சர்வே மட்டும் பத்தாது. அப்படி உண்மையிலேயே இவர்கள் சர்வே கேட்கின்றபடி வேண்டும் என்றால் இந்த ஆர்டிஐயில் நிறைய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.